ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வானதி பாண்டியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் பாண்டி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லையா? ஏன் உன் முகத்தை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு சந்தோஷம் இல்லை, அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. லவ் பண்ணி அப்படியே கழட்டி விட்டுடலான்னு பார்க்குறியா பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை வானதி, வேறு எப்படி? இல்லை, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறியா வானதி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாண்டி பேசிக்கிட்டு இருக்க? அதான் உன் அண்ணனுக்கு அந்த சந்தா தான் செட் ஆயிட்டாங்கல்ல, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தான். அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லை வானதி, நம்ம இவ்வளோ அவசரப்பட வேண்டான்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் அதுக்கப்புறம் சின்னதாக அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் வானதி. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு பாண்டி, உன்னுடைய யோசனை வேற மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. என்ன பாண்டி, என்ன என்ன தள்ளி இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சு எப்படியாவது என்னை கழட்டி விட்டுருன்னு நினைக்கிறியா? இல்லை, உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கல, அப்படியே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கூட ரூம் எதுவும் இல்லை, நமக்கு ரூம் கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் வானதி. நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, அப்புறம் பார்த்துப்போம். இல்லை இல்லை, அதெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. சேரனனுக்கு சந்தா செட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோழனுக்கும் நிலாவுக்கும் உண்மையாவா கல்யாணம் நடந்துச்சு? அவங்க பொய்யா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நிலா இந்த வீட்டில் இருக்கணும்? அவங்கள பேசாமல் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுங்க. அவங்க ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டோம், நம்ம நம்ம அந்த ரூமில் இருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும், இதை கேட்ட பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதே சமயம் அந்த கோவத்தை வெளிக்காட்டுதில்ல. என்ன வானதி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படிலாம் பேசாத. அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாங்கள் இருக்கோன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், பார்த்தேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் அவங்கள நீங்கள் எல்லாரும் தூக்கி தலைமால வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு உங்கள் தலையெல்லாமே நல்லா வாட்டமாக இருக்குது காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலில் போட்டு மிதிக்க போகிறாங்க இரு பாண்டி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, அப்படிலாம் நடக்காது. இங்கே பாரு வானதி, அவங்கள எப்படி நாங்கள் ஹாஸ்டல்லலாம் தங்க வைக்க முடியும்? பின்ன அவங்க இந்த வீட்டு மருமகளா? இல்லைல்ல, நான் தானே இந்த வீட்டுக்கு ஒரிஜினல் மருமக. அவங்க ஃபேக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இங்கே இருக்கணும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிளம்பி தானே போக போகிறாங்க. அதுக்கு அவங்க இப்போவே கிளம்பி போகட்டுமே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம். வானதி, நீ ரொம்ப சுயநலமாக யோசிக்கிற. எல்லாரை பற்றியுமே கொஞ்சம் யோசி வானதி. உன்னை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இங்கே பாரு பாண்டி, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. நீயே தான் சொல்லேன். நிலா இவங்க இங்கேவா இருக்க போகிறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் கிளம்ப தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே கூட இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எதுக்காக அவங்களுக்கு வரைஞ்சிக்கிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு பாண்டி, உன்னுடைய நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லை. இங்கே பாரு, நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். நாளைக்கு உனக்காக நாங்கள் எல்லாருமே வீட்டில் ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர. நிச்சயதார்த்த நாளை குறிக்கிறோம். சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரேன். உன் கூட சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தா நீ என்னடானா இப்படி என்னை மூட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி பாண்டி, இன்றைக்கி பண்ண மாதிரியே நாளைக்கும் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போகிற. ஒழுங்கா நாளைக்கு கிளம்பி வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து வானதி கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியனுக்கு ரொம்பவே பதட்டமாகவுமே இருக்குது. இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியலையே. இந்த வானதி ஒரு வேளை நம்ம வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னா ஒருவேளை அண்ணனை தம்பிங்களை பிரிச்சுடுவாளோ அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க நம்ம பாண்டி. கொஞ்சம் யோசிச்சு தான் காய் நகர்த்தணும் இவ விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் வராங்க. டே பாண்டி, என்னடா வானதி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்த, ஆனால் வந்ததுக்கப்புறம் முகமே சரியில்லை. என்னடா வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாண்டி இருந்துட்டு, டே அப்படியெல்லாம் இல்லைடா, இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் அவசரமாக தேவைப்படுதான்னு தான் என்னுடைய யோசனை. கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருப்போமே, கொஞ்ச நாள் கழித்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னால், ஆனால் வானதி கேட்கவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
பாண்டியன் வந்து சொல்லவும், நம்ம சோழன் இருந்துட்டு, "இங்க பாரு பாண்டி, அந்த வானதி உனக்கு செட் ஆனவளே கிடையாது. கண்டிப்பா அவ நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னா, வீட்ட 2ஆ ஆக்கப் போறா. எனக்கு என்னமோ அதான் தோணிக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி உள்ள போயிட்டு ரூம்ல உட்காந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வரத்துக்கும் வராதுக்கும் முன்னாடியா, ஃபர்ஸ்ட்டு நிலா அவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பணுன்ற மாதிரியெல்லாம் சொல்றா. இவ என்னலாம் பண்றதுக்கு இருக்க போறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நம்ம பாண்டிக்கு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தான் இங்கே நம்ம நிலா வந்து ரூமுக்குள்ளே வராங்க. உடனே பாண்டி எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, இன்னைக்கு பொங்கல் சந்தோஷமாக இருங்க. ஏன் நீங்கள் முகத்தை வாட போட்டுட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பிங்க கூட அண்ணன் கூட ஜாலியாக சந்தோஷமாக எப்போவுமே பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா நீங்கள் பாட்டுக்கு தனியாக தனியாக வந்து உட்கார்றீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகமும் சரியில்லை, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பாண்டி இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. நிலாவுக்கு நல்லாவே புரியுது, ஏதோ ஒரு குழப்பம் பாண்டி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் ஆகுது. இங்கே நம்ம பாண்டி வந்து, "அண்ணே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணே, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே நம்ம சேரன் எடுத்துட்டு, "டே பாண்டி என்னடா, இன்னைக்கு வானதியோட வீட்டுக்கு நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போகிறோம். நீ என்னடானா எனக்கு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை இல்லை, நீ போகக்கூடாது. இன்னைக்கு நீ எங்கேயுமே வெளியே போகாத. நம்ம இன்னைக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம். நாளெல்லாம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ மற்ற வேலையை பார்ப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே, நான் போயிட்டு உடனே வந்துடுறேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல சொல்ல கேட்காம நம்ம பாண்டி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சேரன் இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கவும், நிலா இருந்துட்டு, "அண்ணே பாண்டி வந்துருவார், நம்ம எல்லாருமே ரெடியாக கிளம்பியிருப்போம். அவங்க வந்ததும் நம்ம கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இப்போ நிலாவுமே சேரீயெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகவும், நம்ம பல்லவனுமே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வானதியுமே ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க. அவங்க வீட்லேயுமே ரெடியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வானதியோட அம்மா எந்திரிச்சு, "என்னடி, என்ன அந்த பாண்டி குடும்பத்தில் உள்ளவங்க வருவாங்களா மாட்டாங்களா? என்ன அவமானப்படுத்துகிறாங்களா? இங்கே பாருடி, ஏதோ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், நீ நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை அமைச்சு வைக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் அந்த பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனால் அதுவே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு தில்லுமுல்ல வேலை பண்ணி இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா நடக்கிறதே வேறடி. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீ அந்த வீட்டுக்கு வாழ போகவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம வானதி இருந்துட்டு, "ஏம்மா இப்படி அபசகுணமாக பேசிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ அமைதியாயிரு, நான் பாண்டிக்கு கால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுவோம். பாண்டியோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சேரனுக்கு கால் பண்ணி, "அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா வேற காட்டு கற்று கத்துறாங்க, என்ன வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. அண்ணே நீங்கள் வருவீங்கள்ல?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. நம்ம சேரனுமே, "இல்லைப்பா நாங்கள் எல்லாருமே கிளம்பி தான் இருக்கோம். ஆனால் பாண்டி எங்கேயோ வெளியே போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னுமே வரலப்பா. அவனுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணே அவரோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குண்ணே. இன்னைக்கு மட்டும் பாண்டி வராமல் என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்பா ஏன்பா இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாண்டி பாண்டியோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம்ப்பா. அவன் வந்துடுவான், அவன் வந்ததும் நாங்கள் உடனே கிளம்பி வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சேரன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, "அண்ணே என்னண்ணே என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறவும், உடனே சேரன் இருந்துட்டு, "வானதி தான்ப்பா கால் பண்ணியிருந்தா. சேரனுக்கு இது சோழன் பாண்டிக்கு கால் பண்ணால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருதாம். அது மட்டும் இல்லாமல் நமக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், அதுக்காக தான் கால் பண்ணியிருந்துச்சு அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்ம நிலாவுமே, "அண்ணே பாண்டிக்கு இந்த கல்யாண ஏற்பாடில் விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுது." "என்னப்பா சொல்கிற?" "ஆமாண்ணே, நேற்று வானதி வந்து கல்யாண விஷயமா பேசுகிறப்போ பாண்டியோட முகத்தில் சுத்தமாக சந்தோஷமே இல்லை. என்னமோ ஒன்றத்த பறிகொடுத்த மாதிரி இருந்தார். ஏதோ ஒரு பலத்த யோசனையிலே இருக்கார் பாண்டி. எனக்கு என்னமோ பாண்டியோட உள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் யார்கிட்டையுமே வெளியே சொல்லலை. ஒருவேளை உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட அவருக்கு இருக்கும் போல். அதனால தான் யோசிக்கிறார் போல். எனக்கு என்னமோ அவர் வரமாட்டார்னு தோணுதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னப்பா அப்படி அவன் வராமல் போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வானதி பெரிய பிரச்சனையே பண்ணிடுமே" அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் இருந்துட்டு, "அண்ணே பாண்டி தப்பான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டானே. அந்த வானதி சரியான வாயாடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ஏழ்றையெல்லாம் இழுத்து விட போகுதோ" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலாவோ, "சோழன்
கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படி யாரையுமே தப்பாக ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், அவங்க எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்படி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க சோழன், அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நான் இப்போ தானே சொன்னேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? பாண்டி வேற வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம இப்போ டென்ஷனில் இருக்கோம். சரி சரி, நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வைப்போம். அதுக்குள்ளே பாண்டி வந்துட்டார் அப்படின்னா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடியாக கிளம்பிக்கவும் நம்ம பாண்டி வந்த பாடே இல்லை. ஈவினிங் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வானத்தியோட வீட்டில் வானத்தியை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு அவனை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்டி, நீ எக்கேடனா கெட்டு போடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசவும் நம்ம வானத்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. நைட்டு 8 மணிக்கு மேலே ஆகுது. அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம சேரன் பாண்டியை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. டே பாண்டி, என்னடா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரமாக காலையிலேருந்து எங்கடா போயிருந்த? நமக்காக வானத்தி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம அவமானப்படுத்துன மாதிரி ஆயிடுச்சுல்ல. எதுக்காக நீ இப்படி ஒரு வேலையை பண்ண? எதுவாக இருந்தாலும் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல. ஃபோனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்னடா பிரச்சனை உனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, அண்ணா அது வந்துண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்போவே இங்கே நம்ம வானத்தி வந்து நிற்கிறாங்க. பயங்கர கோவமாக முறைச்சி பார்க்குறாங்க. வானத்தியை பார்த்து இங்கே நம்ம சோழன் சிரிக்கவும், நிலா இருந்துட்டு, சோழன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம வானத்தி இருந்துட்டு பாண்டியோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. என்ன பாண்டி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக இப்படி என்னை அவமானப்படுத்தின? என்னை பிடிக்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாம்ல. நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நம்ம பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை இன்றைக்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக கிளம்பி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் யாருமே ஒருத்தர் கூட வரவே இல்லைல்ல. ஏன் பாண்டி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லு பாண்டி, என்னை பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு வானத்தி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான். அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து நம்ம மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன அவசரம்? உனக்குமே இன்னும் காலேஜே முடியல. உனக்கு காலேஜ் முடியட்டும், இப்படி நிறைய வேலை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு இப்போ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, அதுதான் உன் பிளானா? இப்போது என்னுடைய அவசரம் என்னன்னு உனக்கு புரியல. எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களே, அவங்க நல்ல மனசோடு இருக்கிறப்பவே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம், கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நான் பிளான் பண்ணால் நீ உன் அண்ணனுங்களுக்காக யோசிக்கிற. அப்போது உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா பாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சோழன் இருந்துட்டு, ஆமாம் இவங்க பெரிய இவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க காலை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இது எனக்கும் பாண்டிக்கும் நடக்கிற பிரச்சனை. தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே வந்து மூக்க நுழைக்காதீங்க இன்டிசென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவுக்கு கோவம் வருது, இருந்தாலும் எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வாயை திறக்காமல் இருக்காங்க. உடனே வானத்தி, இங்கே பாரு பாண்டி, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதோ இங்கே நிற்கிறாங்களே ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, இவங்களுக்கு ரூம் இல்லாமல் போய்டுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுற. அதானே உன்னுடைய கவலை என்னன்னு தெரியும். அதான் இவங்க இப்போ வந்தவங்க, அதுவும் டெம்பரரியாக வந்தவங்க, ஃபேக்காக வந்தவங்க, இவங்க எதுக்காக இங்கே இருக்கணும்? இவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. உடனே நிலா கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், உங்களால் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பெரியவங்களா? உங்களை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுமா? உங்களுக்கு ரூம் இல்லாமல் போயிடுமே அப்படின்றதுக்காக பாண்டி எங்கள் கல்யாணத்தை தள்ளி வைக்கிறாங்க. இங்கே பாரு, உன்னால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இங்கேருந்து வெளியே போடி பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிக்கவும், நிலா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. வானத்தி, என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் விட மாட்டேன், நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேரன் இருந்துட்டு, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க வானத்தி? இங்கே பாரு, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே முடியாதுண்ணே, இவங்க சும்மா தானே இங்கே இருக்காங்க. சோழனுக்கும் இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கல்ல. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து போகணுமா என்ன? எப்படியும் போகிறவங்க இப்பயே போனால் என்ன? இங்கே பாருங்கள், ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தவும் நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பக்கத்தில் உள்ள ஒரு கட்டையை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. வானதி, ஒழுங்கு மரியாதையாக என் பொண்டாட்டி கை மேலேருந்து கையை எடுடி அப்படின்னு சொல்லவும், என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? பின்ன உனக்கெல்லாம் எவன் மரியாதை கொடுப்பான்? நீ வந்து பத்திரகாளி மாதிரி ஆடுவ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? என் பொண்டாட்டி கை மேலேருந்து ஒழுங்காக கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வானதி கையை தட்டிக்கிட்டு சிரிக்கிறாங்க. என்ன பொண்டாட்டியா? உன்னெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கலை இவங்க. உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான்
டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணி 2 டைம் கோர்ட்டுக்கு ஹியரிங் போயிட்டு வந்துட்டீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உரிமையாக சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கேட்கவும் நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும் நிறுத்துங்க வானதி, இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பேசுனது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறீங்களா? ஆமாம், இவர் என் புருஷன் தான். இவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டைம் நடந்திருக்கு. இங்கே வீட்லேயே ரிசப்ஷன் அப்போது ஒரு டைம் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. இப்படி 2 டைம் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. இவரு கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்கள் லைஃப்பில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? எதுக்காக எங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேசி சண்டையை இன்னும் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்லவும், உடனே இங்கே வானத்தை இருந்துட்டு, ஆமாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ பெருமையாக சொல்கிறீங்க. ஆனால் எதுக்காக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க? 2 டைம் கோர்ட் ஹியரிங் கூட போயிட்டு வந்தீங்களா? இன்னொரு டைம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குமே விவாகரத்து கிடைச்சிரும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தானே அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சோழன் ரொம்பவே நொறுங்கி போய் நிற்கிறாங்க. நிலா இப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு சோழனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவரை மாதிரி ஒரு நல்லவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். அவர் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறேன். இதுதான் என் வீடு. இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரன், பாண்டின்னு நம்ம சோழன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு, எங்க அப்போது சோழன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறீங்களா? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எப்படியோ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். எங்களோட சந்தோஷம் எப்போவுமே நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் வானதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. பாண்டி, என்ன பாண்டி, என்ன நடக்குதுங்க? அவங்க சோழனை ஏற்றுக்கிட்டாங்களாம். அதுக்கு உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா? அப்போது இங்கே ஒருத்தி நின்று கத்திக்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா பாண்டி? அப்போது என்னுடைய கவலை என்னன்னு உனக்கு புரியவே இல்லை. என்னை பற்றின கவலை உனக்கு இல்லவும் இல்லை, அப்படி தானே பாண்டி? அப்போது எதுக்காக என்னை லவ் பண்ண நீ? என்னை லவ் பண்ணி எதுக்காக இப்படி எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு இருந்துட்டு, இங்கே பாரு வானதி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியும் உன் முந்தானியை பிடிச்சினாலாம் நான் தெரிய கிடையாது. நீ ஏன் வந்த? சரி, என்னை விடாமல் அடம்பட்டமாக நான் என்ன தான் லவ் பண்ணுவேன், நீ என்னை தான் லவ் பண்ணி ஆகணும் அப்படின்னலாம் பேசிக்கிட்டே இருந்தேன். சரி, ஏதோ பின்னாடியே அலையிறியே திரியிறியேன்னு சொல்லிட்டு நானும் உன் லவ்வுக்கு ஓகே சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொரு விஷயமும் நீ என்னை கட்டாயப்படுத்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம் பண்ணாலுமே அதில் ஒரு சுயநலம், எப்பவுமே ஒரு சுயநலவாதியாகவே நீ யோசிக்கிற. அது எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல வானதி. உன்னை ஏன்டா லவ் பண்ணோம் அப்படின்னலாம் யோசிக்க வைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே வானதி ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. என்ன பாண்டி, ஏன் பாண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? அப்போது நீ சும்மா நானாக உன் பின்னாடி சுற்றினதுனால தான் ஓகே சொன்னேன். மற்றபடி உனக்கு என் மேலே உண்மையான அன்பும் பாசமும் லவ்வும் எதுவுமே கிடையாது, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி, அப்படியே வச்சுக்கோ. இங்கே பாரு, உன்னால் என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். எனக்கு உன்னை விட என் குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எல்லார் முன்னாடியும் சொல்லவும், இங்கே நம்ம சோழனுக்கு சிரிப்பாக வருது. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வானதிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. உடனே சேரன்கிட்ட வந்து, அண்ணா என்னென்ன உங்கள் தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, அப்போது உங்கள் தம்பி பேசுகிறது எல்லாமே கரெக்டாக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்லைப்பா, உங்கள் 2 பேருக்குள்ளே எதுக்காக நடுவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் அமைதியாக இருக்கேன். மற்றபடி நீங்கள் சண்டை போட்டுக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வானத்தை இருந்துட்டு, சரிண்ணே, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இங்கே பாரு பாண்டி, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன்னை தேடி உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சதுனால தானே என்னை இப்படி கேவலப்படுத்திட்ட. இதுக்கப்புறம் உன் பேரை சொல்லிக்கிட்டு நான் உன் பின்னாடியோ இல்லை உன் கடையாண்டிக்கோ உன் வீட்டாண்டிக்கோ நான் எங்கேயுமே வரமாட்டேன். இன்னையோட உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் முடிஞ்சு போச்சு. உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ஒரு கல்லை இல்லை வேறு ஏதாவது லவ் பண்ணியிருந்தா கூட அதுக்கு கூட உயிர் வந்து உணர்வு பூர்வமாக என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் உன்னை போய் கல்யாணம் இது லவ் பண்ண பாரு, அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. என் வீட்டில் உள்ள எல்லாருமே நீ ஒரு தருதலை, நீ ஒரு உதவாத குடும்பத்தை சேர்ந்தவன், ஊரில் உள்ள எல்லாருமே உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு கண்டபடி ஸ்டார்டிங்கில் பேசுவாங்க. ஆனால் அப்போவுமே உனக்காக நான் எத்தனையோ டைம் அவங்கக்கிட்ட அடியும் திட்டியும் வாங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். எல்லாமே வேஸ்ட் இல்லை. உன் மேலே நான் உண்மையாக வச்ச அன்புக்கு நீ காட்டுறது
காட்டுற நன்றி கடன் இதுதானா? கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட யோசிச்சு கூட பார்க்கல பாண்டி. நீ எப்பவுமே எனக்காக இருப்ப. எனக்காக எதாவது யார்கிட்டயுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் உன் குடும்பத்துக்காக என்னை எப்படி வேணாலும் விட்டு கொடுத்துருவ. நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லி தூக்கி குப்பையில் கூட போட்டுருவேன். அப்படி தானே? இப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு வேண்டவே வேண்டாம். என் வீட்டில் சொன்னதை பேச்சை அப்போவே கேட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்லவும் உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பாண்டி எங்கள் குடும்பத்தில் மேலே எல்லார் மேலேயுமே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருப்பவன், ரொம்ப பாசக்காரன். அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உங்கள் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்கணும், என் மேலே உங்கள் தம்பி பாசமாக இருக்கக்கூடாதா? இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் யாருமே சரியில்லை. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. பாண்டி, இனிமே உன்னை நான் பார்க்கறது இதோட கடைசியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வானதி வந்து கிளம்பி போயிடுறாங்க அழுதுகிட்டே. உடனேங்க நம்ம பாண்டிக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்றதுனால அமைதியாகவே இருக்காங்க. நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க பாண்டி, நீங்களும் வானத்தையும் டீப்பாக லவ் பண்ணீங்க. நாங்களும் எத்தனையோ நாள் பார்த்துருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வானதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பாசம் அன்பு எல்லாமே ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு மட்டும் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அடாவடியுமே பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே விட்டு கொடுத்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் பாண்டி. நம்மளோட வீட்டு சுச்சுவேஷன் எப்படி, நம்ம வீட்டில் எப்படிலாம் இருக்கணுன்றத நீங்கள் தான் அவங்களுக்கு தெளிவிடமாக எடுத்து சொல்லணும். நீங்கள் அவங்க போயிட்டாங்களே அப்படின்றதுக்காகலாம் அவங்கள விட்டுறாதீங்க. உங்கள் பின்னாடியே அவங்க வந்தவங்க. உங்களுக்காக அவங்க வீட்டில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அடியெல்லாம் நிறைய கூட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவங்க உங்கள் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க பாண்டி. நீங்கள் போயிட்டு வானத்தையை பேசி சமாதானப்படுத்துங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க நீங்கள் எல்லார் பக்கத்தில் இருந்துமே யோசிப்பீங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, அவங்க உங்களை எதிரியாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்போது அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நல்லதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாங்க உங்களோட கேரக்டரு. ஆனால் அந்த வானதியோட கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் முக்கியம். மற்றவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னாவே போதும். அவங்களோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு கூட நினைப்பாங்கங்க. அதுதான் அவங்களோட கேரக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, சோழன் சும்மா இருங்க சோழன். பாண்டி, நீங்கள் போயிட்டு வானத்தை சமாதானப்படுத்தி அவங்கக்கிட்ட பேசுங்க, பேசி புரிய வைங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே வானத்தை தேடி பின்னாடியே போகவும், இங்கே நம்ம நிலாவுமே எப்படியோ ஒன்று இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ